ஓசையா புத்தகம் 4வது அதிகாரம். ஓசையா புத்தகம் 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தர் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு என்னது இருக்குதா? வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் முதல்ல தேசத்துல உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. நம் தேசத்துல என்ன இல்லையா? உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிகிற அறிவும் இல்லை. அடுத்த 2வது வசனத்தை வாசிக்கிறேன். பொய்யானையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இது எங்க இருக்குது? நம்ம தேசத்துல இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. ஆனா நீதிபதி அவர்தான். ஆனா என்ன சொல்றாரு? தேசத்துல வழக்கு இருக்கிறது என்றார். அப்போ நம்ம தேசத்துல உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு சகோதரன் சகோதரர்களே கலவரங்கள், குடும்பத்தில் பெற்றோருக்குள்ளே பிரச்சனைகள், உறவினர்கள் நண்பர்களுக்குள்ளே பிரச்சனைகள், சபைக்கு சபை பிரச்சனை, போதவர்களுக்குள்ளே கூட சில இடத்துல பிரச்சனைகள். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம தேசத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை. நம்ம இந்த 2 விஷயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொல்லுகிறீங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்துல உண்மை உள்ளவர்கள் வேண்டும். ஆண்டவரே அது அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம், இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு மாநில முதல்வர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு MP MLA-களாக இருக்கலாம், ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், ஒவ்வொரு ஏரியா MC-ஆ இருக்கலாம். ஆனா எங்க தேசத்துல என்ன இல்லை? ஆண்டவர் எதிர்பார்க்க என்னமா? தேசத்துல உண்மையை எதிர்பார்க்க. எங்கே இரக்கம் இருக்கிறதோ அங்க உண்மை இருக்கும். நம்ம அப்படி கீழே இருந்து பார்க்கணும். இரக்கம் இல்லாத இடத்துல என்ன இருக்கு? உண்மையே இருக்காது. நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தேசத்துல வழக்கு ஒன்று இருக்கிறது. ஆண்டவரே அந்த வழக்கு சரியான தீர்ப்பாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் உங்க சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிடுங்க. என் ஜனங்கள் உண்மையா நடக்க உதவி செய்ய ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்கள் தேசத்தில் இறக்க வேண்டும் ஆண்டவரே என்று அநேக அதிகாரிகளுக்கு மத்தியில கூட இறக்கம் இல்லை. நாம் பார்க்கிறோம், ஆளுகை செய்கிறவர்கள் மத்தியில இறக்கம் இல்லை, ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்போம், யாராவது ஒருத்தர் உற்சாகமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் தேசத்துல உண்மை வேண்டும், உண்மை உள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த தேசத்துல உண்மை இருந்தால்தான் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். யார் விசுவாசிக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஆண்டவருக்கு ஜெபம் கேளுங்க. ஆண்டவரே எங்க தேசத்துல உண்மை வேண்டும் ஆண்டவரே, எங்க தேசத்துல இரக்கம் இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க, ஆகட்டும் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. பெருமையா இருக்காது. எஸ் எஸ் ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே எஸ் ஆமாண்டவரே எஸ்
ஆமாண்டவரே அந்த விளக்கை எடுத்து போடுங்க. எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்குள்ளாக எஸ் உண்மை தன்மையை வைங்கப்பா. ஆண்டவரே சோதரம்பா அப்பா உண்மையும் உத்தமமான அப்பா எஸ் ஊழியக்காரனே என்று சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ப்ளீஸ் தயவு செய்து எல்லாரும் வாய்க்கு திறந்து அவரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தேசத்துல எஸ் அப்பா உண்மை தன்மையை நீர் அப்பா ஸ்தோத்திரம் கொண்டு நிலைநாட்டுவீராக. எஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா அது அரசியலாக இருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா அது துறையாக இருக்கலாம். ஆண்டவரே எந்த மனுஷராக இருக்கலாம். எஸ் ஆண்டவரே எந்த உயர் அதிகாரியாக இருக்கலாம். எல்லா இடத்திலும் ஆண்டவரே உண்மை தன்மையை ஆண்டவரே அப்பா அப்பா இயேசுவே ஆண்டவரே பரிபூரண எஸ் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துல உண்மையை விளங்கப்படுத்தி எஸ் ஆண்டவரே உம்முடைய சுபாவமான ஆண்டவரே இரக்க சுபாவம் ஆண்டவரே அப்பா எங்க தேசத்திலும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாகவும் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமும் உருக்கமும் நீதியே சாந்தமும் கிருபையும் நிறைந்தவர் அல்லவா. ஆமாண்டவரே அந்த இரக்கம் அந்த இரக்கம் எங்கள் தேசத்தில் வேண்டும் ஆண்டவரே. எஸ் எஸ் ஆமாண்டவரே இயேசுவே எஸ் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எஸ் அப்பா ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே நிரப்புங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நிரப்புங்க. ஆமென் ஸ்தோத்திரம்பா. ஆமென் எஸ் அப்பா முழு தேசத்தையும் ஆண்டவரே நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எஸ் எஸ் பரிசுத்த கரத்துக்குள்ளாக முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.